இன்னைக்கு அம்பத்தூர் வெங்கடாபுரம் காலனியில் உள்ள தேவி தண்டு துலுக்காத்தம்மன் கோயில் திருவிழா தாங்க பார்க்க வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு யோகேஷ்ன்ற நண்பர் என்ன பண்ண இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி, பிரதர் எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது, நல்லா பிரம்மாண்டமாக நடக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டியிருந்தாரு. சரி ஓகே, டேட்டில் ரிமைண்ட் பண்ணி வர சொன்னார். போய் பார்த்தா திருவிழா வேற லெவலில் பிரம்மாண்டமாக நடந்ததுங்க. சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே அவ்வளோ ராட்டினங்கள், அவ்வளோ கடைகள், அவ்வளோ மக்கள் கூட்டம்லாம் நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் கோயில் வந்து பயங்கர பிரம்மாண்டமாகவே அந்த திருவிழா வந்து விமர்சையாக நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த கோயிலோட வரலாறு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. அதில் ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சது, அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பூஜை இங்கே வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் முக்கியமான நம்பிக்கை என்ன இருக்குன்னா, அம்மை நோய், தீராத கஷ்டங்கள், குடும்ப நலம் மற்றும் திருமண தடைகள் நீங்க பக்தர்கள் வந்து இந்த கோயிலை வந்து மிக அதிகமாக வணங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷலே என்ன தெரியுங்களா? பால் குடம் தாங்க. நான் நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பேன். கொரட்டூரில் பால் குடம் ஏந்தி கொண்டு நிறைய பேர் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்லாம் போடுவாங்க. அது எங்கேன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த கோயில் தான் அந்த கோயில். பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த பால் குடம். நான் அது வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன், பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு, என்னால் எடுக்க முடியல. ஸோ நம்ம Insta 360 வியூவில் இந்த திருவிழாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். நான் போனது வந்து தீமிதி திருவிழாவுக்கு முன்னாடி நாள் போனேன். அப்போ போய் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சலான்னு போனால் பயங்கரமான திருவிழாங்க. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கோயிலில் கூட்டம் அதிகமாக நின்றுட்டே இருந்தாங்க. கச்சேரிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் இருக்குங்களா, வழங்கிட்டு இருந்தாங்க. நான் லைனில் நிற்கிறாங்க, சாமி தான் பார்க்க நிற்கிறாங்க, பார்த்தா அன்னதானம் வாங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க. சரி அன்னதானம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அந்த வேடிக்கை பார்க்குறப்ப தெரிஞ்சுது. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அன்னதானம் பார்க்கறதுக்கு. நிறைய பேர் இந்த ஊர் கோயிலில் சொல்லுவாங்கள்ல, ஏன்பா சமைக்காத நீ வந்துடு நம்ம கோயிலே சாப்பிட்றலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மக்கள் ரொம்ப ஆரவாரமாக சாப்பிட்டு மகிழ்ந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. டே 2 வந்து நான் நெருப்பு மெரிக்கத்தை வீடியோ எடுக்க போகலாம் பார்க்குறப்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வேறு கோயில் வீடியோ எடுக்கிறதுனால. ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்களா? இந்த திருவிழா எப்படி என்ஜாய் பண்ணீங்க, என்னென்ன வாங்குனீங்க அப்படின்னு சொல்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.